வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் லாஸ் பவுடர் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் 2 ஸ்பூன் பவுட்ரு அள்ளி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அதை கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு, ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் போதும். இதில் நல்ல பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இன்னும் ஒரு அரை டம்ளர் 3/4 டம்ளர் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த நல்லா கட்டி இல்லாமல் அதை கரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு, இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு ஒரு கொதிக்கிறதுக்குள்ளே கரைச்சி ஊற வச்சுடுங்க. அது தண்ணி கொதிக்கிற போது இதை எடுத்து அதிலே ஊற்றி கட்டி இல்லாமல் அதையும் கலந்துக்கணும். நான் இதிலே உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டலாம். கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது உப்பு. கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் அதை ஊற்றி கலந்துட்டு கட்டி இல்லாமல் கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்லா அது மாவு வெந்து வந்துடும். இதில் வந்து கருப்பு கவுனி அரிசி, கொள்ளு, பச்சை பயிறு பருப்பு, மிளகு, சீரகம், பூண்டு, பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன். இந்த பருப்பு எல்லாமே தனித்தனியாக வறுத்து கழுவி காய வச்சுட்டு வறுத்து ஆற வச்சு இதில் அரைச்சிட்டு வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வாசனையாக இருக்குது. ஏற்கனவே வாங்கி சாப்பிட்டவங்க கேட்டிருக்காங்க திரும்பவும் சென்னையில். அதனால தான் அவங்களுக்காக சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருக்கேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து சுண்டைக்காய் வத்தலும் மோர் மிளகாய் வத்தல், வெங்காயம் இருக்குது. இதில் மோர் ஊற்றி சாப்பிட்லாம், இல்லை அப்படியேவும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னா ஸ்கின்ல தென் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குமா, சப்போர்ட்